மலேசியாவில் போதைப்பொருள் துஷ்பிரயோகம் கவலைக்குரிய நிலையை எட்டியுள்ளது. பொது பாதுகாப்பு, பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் நாட்டின் சமூக கட்டமைப்புக்கு அது கடுமையான அச்சுறுத்தலாக உருவாகியுள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அஹமத் ஜாயித் அமீடி கூறினார். அண்மைய புள்ளி விவரங்கள் படி நாட்டில் 1,92,857 போதைப்பித்தர்கள் உள்ளனர். அவர்களில் 61 விழுக்காட்டினர் 15 முதல் 39 வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர். ஆக மோசமாக கிளந்தானில் 1,00,000 பேருக்கு 1,130 போதைப்பித்தர்கள் உள்ளனர். அதையடுத்து தெலங்கானாவில் 974 பேரும், பெர்லீஸில் 965 பேரும், கிடாவில் 898 பேரும் இருப்பதாக ஜாயிட் சொன்னார். மொத்த எண்ணிக்கையில் 96 விழுக்காட்டினர் ஆண்கள். பெரும்பாலும் சகாக்களுடனான நட்பு மற்றும் ஆர்வத்தால் இவர்கள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகின்றனர். நேற்று போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தை ஒழிப்பதற்கான அமைச்சரவை குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பிறகு அறிக்கை வாயிலாக துணை பிரதமர் இந்த விவரங்களை தெரிவித்தார். அதிகரித்து வரும் இச்சவாலை எதிர்கொள்ளும் முயற்சியாக 2025 முதல் 2027 போதைப்பொருள் தடுப்பு தொடர்பு திட்டத்தை அக்கூட்டம் அங்கீகரித்துள்ளது. நடத்தை மாற்றத்தை ஊக்குவித்தல், விழிப்புணர்வை அதிகரித்தல், கூட்டு முயற்சி வாயிலாக தகவல் பரிமாற்றத்தை மேம்படுத்துதல் என விரிவான மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட தடுப்பு திட்டங்களை அது உள்ளடக்கியுள்ளது. மலேசியாவின் 50 மிகச்சிறந்த மருத்துவமனைகள் பட்டியலில் 8 அரசாங்க மருத்துவமனைகளும் இடம்பெற்றிருப்பது அனைத்துலக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அவற்றில் HKL எனப்படும் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனை 4ஆம் இடத்தை பிடித்து முத்திரை பதித்துள்ளது. மலேசியாவின் அந்த மிகப்பெரிய பொது மருத்துவமனையை உலகளாவிய அங்கீகாரத்திற்கு இட்டுச் சென்றதில் HKL இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் ஹரிகிருஷ்ணா ராகவன் நாயரின் தலைமைத்துவத்திற்கு பெரும் பங்குண்டு என செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் புகழாரம் சூட்டினார். இது மலேசிய சுகாதார வரலாற்றில் ஒரு பெருமைமிக்க அத்தியாயத்தை குறிக்கும் ஒரு மகத்தான சாதனை. இந்த கௌரவம் ஒரு தேசிய வெற்றி மட்டுமல்ல, மலேசியாவில் உள்ள இந்திய சமூகத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் பெருமைமிக்க தருணமாகும் என லிங்கேஸ்வரன் வர்ணித்தார். டாக்டர் ஹரிகிருஷ்ணாவின் முன்மாதிரியான சேவை, நேர்மை மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு நமது சமூகம் கொண்டு வரும் வலிமை, மீள்தன்மை மற்றும் சிறப்பை பிரதிபலிக்கின்றன. அவரது தலைமையின் கீழ் தரமான மருத்துவ சிகிச்சை, மருத்துவ கண்டுபிடிப்பு மற்றும் நோயாளிகளுக்கான மிகச்சிறந்த பராமரிப்பு சேவை ஆகியவற்றில் HKL தொடர்ந்து புதிய தரநிலைகளை அடைந்து வருகிறது. பொது சுகாதாரத்திற்கான அவரது அர்ப்பணிப்பு HKLஇன் நற்பெயரை உயர்த்தியுள்ளதோடு மலேசியாவை உலக சுகாதார வரைபடத்தில் இடம் பிடிக்கச் செய்துள்ளது. டாக்டர் ஹரிகிருஷ்ணாவின் வெற்றி இளம் இந்திய மலேசியர்களுக்கு ஒரு உத்வேகமாகவும், விடாமுயற்சி மற்றும் ஆர்வத்துடன் உலக அரங்கிலும் நாம் சாதிக்க முடியும் என்பதை நினைவூட்டியுள்ளது என டாக்டர் லிங்கேஷ் மேலும் கூறினார். அமெரிக்காவின் பிரபல வார சஞ்சிகையான நியூஸ்வீக் வெளியிட்ட அப்பட்டியலில் HKLக்கு அடுத்து இடம்பெற்றுள்ள அரசாங்க மருத்துவமனைகளில் PPUM எனப்படும் மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையம், சரவாக் மருத்துவமனை, புத்ராஜயா மருத்துவமனை, பினாங்கு மருத்துவமனை உள்ளிட்டவையும் அடங்கும். நாட்டிலேயே மிகச்சிறந்த 3 மருத்துவமனைகளாக முறையே சன்வே மருத்துவ மையம், கோலாலம்பூர் கிளானிகல்ஸ் மருத்துவமனை, சுபாஞ்சயா மருத்துவ மையம் பட்டியலிடப்பட்டுள்ளன. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். பெர்லி சங்லாங்கில் கட்டுப்பாட்டை இழந்த லாரியால் மோதப்பட்டு 21 வயது சைக்கிளோட்டி சம்பவ இடத்திலேயே பலியானார். நேற்று மாலை ஜலான் குவாலா சங்லாங்கில் கிளினிக் அருகே அந்த விபத்து ஏற்பட்டதாக கங்கார் போலீஸ் தலைவர் யுஷாரிஃபுடீன் முகமது யூசுப் கூறினார். 38 வயது ஆடவர் கங்காரிலிருந்து சங்லாங் நோக்கி லாரியை ஓட்டிச் சென்ற வழியில் சாலை ஓரத்திலிருந்த சைக்கிள் ஓட்டி சாலையை கடந்து வலப்பக்கம் போக முயன்றார். சைக்கிள் ஓட்டியை திடீரென கண்முன்னே கண்டதால் அதிர்ச்சி அடைந்த லாரி ஓட்டுநர் அவரை மோதுவதை தவிர்க்க வலப்பக்கமாக லாரியை வளைத்தார்.
துரதிருஷ்டவசமாக லாரி சாலையோர பள்ளத்தில் குப்புற கவிழ்ந்ததோடு பக்கத்தில் இருந்த சைக்கிள் ஓட்டியை மோதி நசுக்கியது. அதில் தலையில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு ஹமாட் ஃபாரிஸ் ஹக்கிமி ஹமாட் சக்ரி அங்கேயே பலியானார். அவரின் உடல் சவ பரிசோதனைக்காக தோங்கு ஃபவுசியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. லாரி ஓட்டுநருக்கு இடது இடுப்பில் சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டன. ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 366வது கிலோமீட்டரில் சுங்காய் ஸ்லிம் ரீவருக்கிடையே நேற்றிரவு 10:30 மணி அளவில் பல்வேறு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு 4 காயமடைந்தனர். ஈப்போ சிம்பாங் புலாயிலிருந்து சுண்ணாம்பு கற்களை ஏற்றிச் சென்ற ட்ரெய்லர் லாரியின் ஓட்டுநர் இந்த விபத்தில் இறந்தது அடையாளம் காணப்பட்டதாக மொவாலி மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் துணை சூப்பரிண்டென்டென்ட் சுஹைமி முகமது தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்த மீட்பு பணி குழுவினர் வாகனத்தில் சிக்கிக்கொண்ட ஆடவரின் உடலை மீட்டனர். சொற்ப அளவில் காயமடைந்த 4 விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே சிகிச்சை வழங்கப்பட்டது. இந்த விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுஹைமி கூறினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். 7-Eleven நிறுவனம் முதன்முறையாக டோக்கியோ புறநகர் பகுதியில் பொருட்களை அனுப்பும் தானியங்கி ரோபோக்களை சோதனை செய்ய தொடங்கியுள்ளது. இது வயதான நாடாக வேகமாக மாறிவரும் ஜப்பானில் 7-Eleven அதன் சேவை நம்பகத்தன்மையை உறுதி செய்வதற்கான முயற்சியாகும். ஜப்பானில் அதிகரித்து வரும் தொழிலாளர் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் வகையில் பொது வீதிகளில் டெலிவரி ரோபோக்களை அனுமதிக்க 2023ஆம் ஆண்டில் போக்குவரத்து சட்டங்கள் மாற்றப்பட்டன. பேனாசோனிக் உள்ளிட்ட பிற நிறுவனங்களும் பொருட்களை கொண்டு செல்ல ஏற்கனவே இதுபோன்ற புதிய இயந்திரங்களை சோதித்துள்ளன. இந்நிலையில் 7-Eleven நிறுவனத்தின் இந்த முன்னோடி திட்டம் முன்னணி வாகன உற்பத்தியாளர் சுசுகி மற்றும் டோக்கியோவை தளமாக கொண்ட லாம்பி ஆகியவை இணைந்து உருவாக்கிய சக்கர வண்டி வடிவ ரோபோவை உள்ளடக்கியது. இது மேற்கு டோக்கியோவில் சுமார் 10,000 வீடுகளுக்கான சேவையில் ஈடுபடும். பல்பொருள் விற்பனை ஜாம்புவான் நிறுவனமான 7-Eleven மனிதர்களால் தொலைதூரத்தில் கையாளக்கூடிய இதே போன்ற ரோபோக்களை ஏற்கனவே சோதனை செய்துள்ளது. ஆனால் பொது நடைபாதைகளில் சுய ஓட்டுநர் இயந்திரங்களின் முதல் சோதனை இதுவாகும். விவேக கைபேசி செயலியில் செய்யப்படும் ஆர்டர்கள் ரோபோவை முடுக்கிவிடுகின்றன. இதையடுத்து குறிப்பிட்ட வீட்டு முகவரியை நோக்கி மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ஆளில்லா இயந்திரம் பொருட்களை அனுப்புகிறது. பொது சாலைகளில் போக்குவரத்து சமிக்ஞைகள் மற்றும் பிற அடையாளங்களை கூட இந்த ரோபோக்களால் அடையாளம் காண முடியும். இருப்பினும் ஆபத்து அவசர நிலை ஏற்பட்டால் தலையிடக்கூடிய மனித ஆபரேட்டர்களால் அவை தொலைதூரத்தில் கண்காணிக்கப்படுகின்றன. உதாரணத்திற்கு மக்களால் சூழப்பட்டு ரோபோக்கள் திக்கு தெரியாமல் விழிக்கும் பட்சத்தில் ஒலிபெருக்கி வாயிலாக ஆபரேட்டர்கள் கூட்டத்தாரிடம் பேசி ரோபோக்களுக்கு வழிவிடுமாறு கேட்கின்றனர். இந்த சோதனை பிப்ரவரி வரை நடைபெறும் என்றும் இந்த இயந்திரங்கள் மனித ஓட்டுநர்களை நம்பியிருக்கும் 7-Eleven தற்போதைய விநியோக சேவையை தக்க வைக்க உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. கடந்த ஆண்டு 205 பயணிகளை ஏற்றிச் சென்ற லுஃப்தான்சா விமானம் ஒன்று நடுவானில் 10 நிமிடங்களுக்கு விமானி இல்லாமல் பயணித்த அதிர்ச்சி சம்பவம் அம்பலமாகியுள்ளது. 2024 பிப்ரவரி 17ஆம் தேதி நடந்த அச்சம்பவத்தின் போது ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட்டில் இருந்து ஸ்பெயினின் செவிலா நகருக்கு அந்த A321 விமானம் பறந்து கொண்டிருந்தது. அதில் 199 பயணிகளும் 6 பணியாளர்களும் இருந்தனர். விமானத்தின் கேப்டன் கழிவறைக்கு சென்ற நேரத்தில் காக்பிட் எனப்படும் விமானி அறையில் தனியாளாக இருந்த துணை விமானி திடீரென மயக்கம் போட்டதாக ஸ்பெயின் விபத்து விசாரணை ஆணையத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. என்றாலும் ஓட்டோ பைலட் எனப்படும் தானியங்கி விமானி இயக்கத்தில் இருந்ததால் விமானம் நிலையான முறையில் தொடர்ந்து பறந்தது. இருப்பினும் துணை விமானி தற்செயலாக கட்டுப்பாடுகளை இயக்கினார் என்று அவ்வறிக்கை கூறியது.
அப்போது துணை விமானி திடீர் மற்றும் கடுமையான இயலாமையுடன் இருந்திருப்பது குரல் பதிவு கருவியில் பதிவான குரல் வழி தெரிய வந்துள்ளது. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் 3 முறை துணை விமானியை தொடர்பு கொள்ள முயன்றார். ஆனால் எந்த பதிலும் இல்லை. கேப்டன் கழிவறையிலிருந்து திரும்பி வந்து வழக்கமான திறப்பு குறியீட்டை கொண்டு விமானி அறை கதவை திறக்க முயன்றார். 5 முறை முயற்சித்தும் முடியவில்லை. தவிர விமானி அறையின் பணியாளர் ஒருவர் இன்டர்காம் அழைப்பையும் செய்தார். எந்த பதிலும் இல்லாததால் கேப்டன் கடைசியில் அவசர கால குறியீட்டை பயன்படுத்தி விமானி அறையினுள் நுழைந்து விமானத்தை கட்டுப்படுத்தினார். அதே சமயம் மயங்கி கிடந்த துணை விமானிக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டு அவர் சுயநினைவடைந்தார். எனினும் அவரின் முந்தைய மருத்துவ சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டது. நடுவானில் இது வழக்கத்திற்கு மாறான ஒரு சம்பவம் என வர்ணித்த விசாரணை குழு சக விமானி திடீர் இயலாமைக்கு சென்றால் எப்படி செயல்பட வேண்டும் என்பது விமானங்களின் கேப்டன்களுக்கு பயிற்சியளிக்கப்படுவதாக கூறியது. கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தொடங்குகிறது. 4 ஜூன் தொடக்கம் 8 ஜூன் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பஸ்தாரி, கிளாங்கில். இதுவரை இல்லாத அதிரடி கலெக்ஷன்ஸோடு ஷாப்பிங் மேளா தொடங்குகிறது.